ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி பன்னீர் பொரிச்சது, மீன் பொரிச்சது கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி பன்னீர் பொரிச்சது செய்ய போகிறோம். அப்படியே நம்ம பன்னீர் சாப்பிடும்பொழுது உடலுக்கு என்ன நன்மைகள் அதையும் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 200 கிராம் போல் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 தக்காளி, 1 வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி. இது நம்ம எப்படி மீன் பொரிச்சது கேரளாவில் செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடுவாங்க, அது நல்ல உடலுக்கு சத்துக்கள் கொடுக்கக்கூடியதுன்னுட்டு. இப்போ நமக்கு அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு நிறைய ஒரு புரத சத்து வேணும் அப்படின்றவங்க இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோட இதை மாதிரி வாழையில மடித்து ஒரு பன்னீர் பொரிச்சது வச்சு சாப்பிடும்பொழுது சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே ஸ்டைலில் சாப்பிடாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் இதை நான் அடிக்கடி வீட்டில் செய்வேன். அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை மாதிரி ஒரு 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் செய்ய போகிறோம். நிறைய பொருட்கள்லாம் எதுவும் போட போகிறதில்ல. தேவையானது கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் போல் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் போல் உப்பு. இதை மாதிரி நல்லா கீறி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இதுக்குள்ளே நல்லா காரம் போகும்பொழுது தான் வறுத்து எடுத்துட்டு இலையில் மடித்து வச்சு தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கும் பொழுது நல்லா மசாலா இதுக்குள்ளே ஏறி இருக்கும். நம்ம இதை மாதிரி கீரல் போடலைன்னும் பொழுது உள்ளுக்குள்ளே மசாலா ஏறாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் பன்னீர். அதனால் லைட்டாக இது மாதிரி ஒரு கீரல் போட்டுக்கோங்க. இதற்கு மேலே நம்ம தடவின பிறகு தான் கல்லில் பொரித்து எடுத்துகிட்டு இதற்காக ஸ்டஃபிங் செய்யக்கூடிய பொருட்களை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். சைவ உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு சரியான ஒரு புரதம் கிடைக்கணும், கால்சியம் கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது நிறைய இந்த பன்னீர் அங்கே தேர்ந்தெடுக்கலாம். அதிகப்படியாக எடுத்துக்கிறோன்னும் பொழுது நல்ல ஒரு ஜிம்முக்கு போகக்கூடியவங்க இதை எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது. பாலடை கட்டி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. நமக்கு தேவையான பல்லுக்கு தேவையான எலும்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த பன்னீரில் நிறைஞ்சிருக்கு. இப்போ சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, உப்பு, இந்த 3 பொருள் தான் போட போகிறோம். நிறையெல்லாம் நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. இதை நம்ம நல்லா தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 2 இடத்துலையும் முன்னாடி பின்னாடி தடவிட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சாலும் நம்ம கீரல் போட்டதுக்குள்ளே நல்லா ஊறி இருக்கும். ஸோ ஜாஸ்தியாக ஊற வச்சாலும் எந்த தப்புமே இல்லை. இன்றைக்கி நான் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்கள் இதை பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பன்னீர் எடுத்துக்கலாம். ஏன்னா கார்போஹைட்ரேட் இதில் கம்மியாக இருக்குது. இப்போ இது ஒரு பீஸ் வச்சு சாப்பிடும் போது வயிறு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நிறைஞ்சு போயிடும். அதனால் நம்ம உணவு நிறைய சாப்பிட்றது தவிர்க்கப்படுது. பன்னீர் பொரிச்சது சாப்பிடும் பொழுது நமக்கு சைடில் நமக்கு நிறைய உணவுகள் சேர்த்துக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் இது ஒரு பீஸ் சாப்பிடும்பொழுதே வயிறு நமக்கு ஃபுல்லாக போயிடும். அதனால் மற்ற உணவு நம்ம எடுத்துக்க மாட்டோம். வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த உணவு. இப்போ நம்ம பட்டை வகைகள் போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்சாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வெங்காயம் நல்லா தூளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தக்காளி, இதை போட்டு வதக்கி எடுத்துட்டு தேவையான கரம் மசாலா, உப்பு, அடுத்தது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இதை போட்டு வதக்கி எடுத்துட்டோன்னா இதை தான் நம்ம வாழை இலையில் பார்த்து இந்த மசாலா போட போகிறோம். தேங்காய் பால் இதில் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு எப்பயுமே காரசாரமாக சாப்பிட்ணும், அதனால் இதில் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கலை. இஞ்சி பூண்டு இதை மாதிரி கல்லில் நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், உப்பு, ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கிறது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா இதில் திக்கான தேங்காய் பால் லாஸ்ட்டில் நிறுத்தும் பொழுது ஊற்றிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாத நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல ஒரு புரதம் கொடுக்குது. உடல் நல்ல ஒரு கட்டுமஸ்தாக இருக்கிறதுக்கு இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் இந்த புரதமும் சேர்ந்து இந்த பன்னீரில் நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதை இப்படி 2 தடவை 5 நிமிஷம் போட்டு எடுத்தாவே நல்லா பார்த்திங்கன்னா இந்த மசாலா உள்ளே ஊறி போயிட்டு நல்லா வெந்து கொடுக்கும். வாசனையும் பச்சை வாசனை போயிடும், இந்த பன்னீரோட பச்சை வாசனை. அதுக்கப்புறம் கமகமன்னு இந்த நம்ம போட்டிருக்க கரம் மசாலா, அடுத்தது உப்பு, அடுத்தது காரம் நல்லாவே ஏறி இருக்கும்.
ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது இன்சுலினை நல்லா உற்பத்தி செய்கிற தன்மை இந்த பன்னீரில் இருக்குது. சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறாங்கன்னும் போது அவங்களோட சுகர் அளவு நார்மலாக வச்சுக்கோம். இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுள வெளிவந்த தகவல். ஸோ சுகர் பேஷண்ட் இது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம 2 சைடும் நல்லா தேங்காய் எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இந்த வாழை இலையை நான் வதக்கி எடுத்திருக்கேன், நம்ம தோசை கல்லுலேயே. ஸோ அது மாதிரி வதக்கி எடுத்தால் தான் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடியில் மசாலா போட்டுட்டு பொரித்து எடுத்த பன்னீரை வச்சுட்டு இதுக்கும் மேலே மசாலா போட்டுட்டு நல்லா வாழை நார் இருந்ததுன்னா மடித்து கட்டிக்கோங்க. என்கிட்ட நூல் இருக்கவே கட்டியிருக்கேன். தோசை கல்லில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு இதை 2-3 திருப்பி எடுத்துகிட்டு வெளியில் எடுத்து சாதம் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சொல்லும் போதே எனக்கு நாக்கு அப்படி ஊறுது. கால்சியம் பாஸ்பரஸ் அதிகப்படியாக இருக்கிறதால வளர்கிற குழந்தைங்களுக்கு அந்த எலும்புகள் வளருது பாருங்கள், அதுக்கு நல்ல உதவியாக இருக்குது. பற்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நிறைய இது கொடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னும் போது, பால் குடிக்க மாட்டுறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பன்னீர் நிறைய கொடுங்க. அதன் மூலமாகவே கால்சியம் நிறைய வரும். ஒரு இலையில் மடிச்சுட்டு அதுக்கும் மேலே ஒரு இலையை போட்டுட்டு நல்லா கயிறு கட்டி தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 2-3 திருப்பி ஒரு 5 நிமிஷம் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா கமன்னு வாசனையாக இருக்கும். பன்னீரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜிங்க் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு வேணும்னும் பொழுது இதை மாதிரி பன்னீர் பொரிச்சது செய்து கொடுங்க. பன்னீரில் நம்ம நிறைய பார்த்திங்கன்னா அடிக்கடி பன்னீர் பட்டர் மசாலா இதை மாதிரி செய்ததையே செய்கிறதோட இதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. விட்டமின் B12 இதில் அதிகமாக இருக்குது. நரம்பு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. ஸோ நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க வயோதிகர்கள் கூட இந்த பன்னீர் ஒரு வாரத்தில் 3 நாள் ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கோங்க. நல்லா நரம்பு பிரச்சனை தீரும். ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னும் பொழுது நல்லா ஞாபக சக்தியும் அதிகமாகும். வாரத்தில் ஒரு 3 நாள் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு அளவு. B12 அதிகமாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த பன்னீர் நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மன அழுத்தம் குறையணும், படபடப்பு குறையணும், அதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருந்து. ஸோ இதை மாதிரி நம்ம பன்னீரோட நன்மைகளை சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் நிறைய புரதம் இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த பன்னீரை பற்றி நம்ம படிக்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வீட்லேயே பாலை காய்ச்சி லெமன் போட்டுட்டு திருப்பி அந்த லெமனோட புளிப்பு போகிறதுக்கு தண்ணியை போட்டு அலசிட்டு டைட்டாக ஒரு துணியில் கட்டி வச்சிட்டோன்னா வீட்லேயே கூட பன்னீர் சூப்பராக செய்யலாம். ஸோ எனக்கு பார்க்கும்போது நாக்கு ஊறுது. இதில் சூடான சாதம் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ மீன் சாப்பிடாதவங்க இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு பன்னீர் பொரிச்சது செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சுவையாக இருக்கும். இந்த வெளியில் இருக்க மசாலாவோட இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோட வாழை இலையோட அந்த வாசனையோட அட்டகாசமாக வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஒரு முறை சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், இப்படியேவும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்காய் எண்ணெய் போட மறக்காதீங்க, ஏன்னா இதில் இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ நிறைய கார்போஹைட்ரேட் இல்லாத ஒரு உணவாக இந்த பன்னீர் கருதப்படுது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை உணவில் எடுத்துக்கோங்க. கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, B12 விட்டமின் B12 இருக்குது. ஸோ இதை மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த பன்னீர் உங்கள் உணவில் அதிகப்படியாக எடுத்துக்கோங்க. பன்னீர் இட்லி அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்த பதிவில் பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக வாங்கிட்டு வந்ததை மிக்சியில் போட்டுட்டு குட்டி பால் பண்ணிவிட்டு நல்ல சர்க்கரை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த பால் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா வீட்லேயே ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதை மாதிரி ஒரு 2 பன்னீர் பீஸ் வச்சு எப்படி ரசகுல்லா பண்ணுறது அதையும் தொடர்ந்து வர பதிவுகளில் பார்க்கலாம். கண்டினியூவாக வர பதிவுகள் பார்க்குறதுக்கு நீங்கள் விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி துருவி போட்டு நல்ல ஒரு ராகி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு அடை செஞ்சோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வித்தியாசமான ரெசிபி, வித்தியாசமான சுவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.